பிள்ளை வளர்ப்பை பொறுத்த வரையில அது ஒரு கலையாத்தான் பார்க்கப்படுது. பேரண்ட்ஸ் வந்துகிட்டு பிள்ளைகளை எப்படி செதுக்குறாங்க, எப்படி வடிவமைக்காங்க என்றதுதான் அந்த பிள்ளைகள் எதிர்காலத்துல பாரி ஒரு தாக்கத்தை செலுத்துற ஒரு காரணியா அமையுது. சோ நாம இன்றைக்கு பார்க்க போற விஷயம், எந்த வகையான பிழையான வழிமுறைகளை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் ஏற்படுத்த இயலும் என்ற சம்பந்தமா தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பெற்றோர்கள் வந்துட்டு பிள்ளைகளை கம்பேர் பண்றது, அது அவங்களோட உடன்பிறப்புகளோட இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காராக்களை இருக்கட்டும், ஏன் அவங்களோட பேட்ச்மேட் கிளாஸ்மேட் அப்படியான ஆக்களோட தன்னை பிள்ளைகளோட எல்லா வகையான செயற்பாடுகளையும் கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றது மட்டும் இல்லாம அது அந்த பிள்ளைகளோட முன்னிலையிலையும் சொல்றது, அவங்க அப்படி மார்க்ஸ் எடுக்காங்க ஏன் உங்களுக்கு எடுக்க எழுதில்லை, இல்ல அல்லது இவங்க இப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க ஏன் உங்களுக்கு செய்ய எழுதில்லை. ஸோ இது என்ன வகையான தாக்கத்தை பிள்ளைகள் ஏற்படுத்தும்னா, காலப்போக்கில் வந்துட்டு பிள்ளைகளுக்கு அவனோட செல்ஃப் எஸ்டீம் வந்துக்கிட்டு படிப்படியாக குறைகிறதுக்கு இது ஒரு பாரிய ஒரு காரணியாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க யாரோட எல்லாம் அந்த பிள்ளைகளை கம்பேர் பண்ணுறாங்களோ அந்த நபர்களோட அந்த பிள்ளைகளுக்கு கோபம், ஒரு வகையான பொறாமை, இப்படியான உணர்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த விஷயம், பெற்றோர்கள் என்ன செய்யறா, பிள்ளைகளை அடிக்கடி கிரிட்டிசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றது. அவங்க சின்ன ஒரு மிஸ்டேக் விட்டாலும் அதை ஒரு சரியான வழியில அவங்களுக்கு எடுத்து சொல்லாம அவங்களை அடிக்கடி கொஷன் பண்றது, அல்லது அவங்க அடுத்த முறையும் அந்த பிள்ளைய செஞ்சிடப்படா அந்த முற்காப்பு நடவடிக்கையை எடுக்கதா நினைச்சு கொண்டு பிள்ளைகளை எந்நேரமுமே கிரிட்டிசைஸ் பண்ணி கொள்றது. இது வந்துக்கிட்டு பிள்ளைகளை எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னா, காலப்போக்கில் பிள்ளைகளை அவங்களோட ஐடியாஸ் அறிக்கட்டும், அவங்களோட புதிய புதிய தாட்ஸ் அறிக்கட்டும், அதுல வந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கும். நாம பிள்ளைதான் செய்யறோம், அவங்களோட ஐடியாவில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாது அவங்க டெசிஷன் மேக் பண்றதுக்கு பெரிய ஒரு அது டாஸ்க் அவங்களுக்கு மாறிடும். ஸோ பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு பிள்ளைகளை கிரிட்டிசைஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு பிள்ளைகளை கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்துக்கிட்டு குறைக்காங்கன்றது அர்த்தம். அதை தாண்டி சில பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட பிள்ளைகளோட அப்பியரன்ஸை பத்தி கமெண்ட் பண்றது, நீங்க இப்படி ஏன் மெலிவா இருக்கீங்க, ஏன் நீங்க எவ்வளவு ஃபெட்டா இருக்கீங்க, அல்லது நீங்க இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு காலப்போக்கில் வந்துக்கிட்டு அவங்களோட பொடியை பத்தின ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு இல்லாமாக்கி அவங்களுக்கு பொடியை பத்தின ஒரு கவலையை, அவங்களோட அப்பியரன்ஸை பத்தின ஒரு வகையான ஒரு நெகட்டிவ் ஃபீலை பேரண்ட்ஸே கொடுக்க சில நேரங்களும் இருக்குது. ஸோ எஸ் அ பேரண்ட் அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால், அவங்களோட அந்த பிள்ளைகளோட பொடியை, அவங்களோட அப்பியரன்ஸை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிள்ளைகளை தான் அவங்க வளர்க்கணும். அதை தாண்டி பிள்ளைகளிடத்தில் அவங்களோட உடல் அமைப்பை பற்றின நெகட்டிவ்ஸை ஒரு நாளுமே ஏற்படுத்தக்கூடாது. பிள்ளை வளர்ப்புன்னு சொல்றது உண்மையா செலவுடன் கூடிய ஒரு விஷயம் தான், அதோட அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமும் கூட. ஸோ பிள்ளைகளை வளர்க்க நேரம் சில செலவுகள் ஏற்படலாம். அதை என்ன செய்வாங்கன்னா, சில பேரண்ட்ஸ் பிள்ளைகளோட முன்னிலையிலே உங்களால தான் எங்களுக்கு இவ்வளவு செலவாகுது, இல்லாட்டி நாங்க இதுக்காக சேவ் பண்ண மணியை நாங்க உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய போயிடுச்சு, இப்படி சில கம்ப்ளைண்ட்ஸை பிள்ளைகள முன்னிலையில வைக்க நேரம் பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, படிப்படியா அவங்களோட தேவைகள், அவங்களோட ஆசைகள் என்ன செய்வாங்க, அவங்களுக்குள்ளேயே அடக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஆசைகள் தேவைகள் ஏற்படுற நேரம் அவங்க அந்த பேரண்ட்ஸு கிட்ட டிரெக்டா கேட்க தயங்கி அதை அடைஞ்சு கொள்றதுக்கு வேற வழிமுறைகளை கையாள நேரிடும். சில வேளைகள் அவங்க களவு, மற்றது அந்த அடையணுமன்ற நோக்கத்துக்காக சில வயலண்ட் பிஹேவியர்ஸ், இப்படியான பழக்கங்களுக்குள்ள அவங்க ஆளாக நேரிடலாம். அதை தாண்டி சில பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, கோபத்தில் சொல்லுவாங்க, அநியாயம் உங்களை பெறாம இருந்திருக்கேலுமே, இப்படியான விஷயங்கள் அடிக்கடி இந்த விஷயங்கள் ஏற்படுத்துவாங்க. பிள்ளைகள் முன்னிலையில் அதை சொல்றதால பிள்ளைகள் என்ன திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஓகே நாம இந்த உலகத்துக்கு பொருத்தம் இல்லாத ஒரு ஆளோ, அல்லது இந்த ஃபெமிலிக்குள்ள நம்ம பொருத்தம் இல்லையோ, நம்மளோட பேரண்ட்ஸுக்கு நம்ம இறக்கம் இல்லையோ, இப்படியான விஷயங்கள் அவங்க திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்குள்ள காலப்போக்கில் அதை என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, அவங்களோட டிப்ரெஷனுக்கோ அல்லது செல்ஃப் ஹார்ம் பண்றதுக்கோ அது என்ன செய்யும், லீட் பண்ணும். ஸோ பேரண்ட்ஸ் வந்துக்கிட்டு கோபம் வந்தா நீங்க என்னென்ன வேர்டிங்ஸை யூஸ் பண்றீங்கன்றதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இது மட்டும் இல்லாம இன்னும் பல பல விடயங்கள் பேரண்ட்ஸ் கட்டாயம் அவங்களோட பிள்ளை வளர்ப்பில் தவிர்த்து கொள்ள வேண்டியதா இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லி இன்னும் ஒரு பார்ட் 2ல உங்களை சந்திப்போம்.